பொதுக்குழு செயற்குழுவில் பேசுனதெல்லாம் விஜய் வருவார் என்ற நம்புறாங்க. நம்பிக்கை அதிமுகவுக்கு, அதை நப்பாசன் கூட சொல்லலாம், அது அவங்களுக்கு இருக்குது. விஜய் போவாரான்றது தான் இப்போ கொஸ்டின். அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்தாருன்னா அதை விட அவங்களுக்கு மிகப்பெரியதொரு வாய்ப்பு எதுவுமே கிடையாது. லட்டு மாதிரி அது அவங்களுக்கு. ஓகே. பட் விஜய் வருவாரான்றதான் கொஸ்டின். பால் இஸ் விஜய் ஸ்போர்ட். இவங்க ஓப்பன் கால் கொடுத்துருக்காங்க, நிறைய பேசுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பாஜக தரப்புலையும் பேசுறாங்க. நான் கேள்விப்பட்ட வரையில் பாஜக தரப்பிலிருந்தும் அவருடன் பேசியிருக்கிறார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி 2 முறை விஜயுடன் பேசியிருக்கிறார், எனக்கு கிடைத்த தகவல்படி நான் சொல்லுகிறேன். அவர் ஆனால் பிடி கொடுக்கல. கடைசி நேரத்தில் அவர் என்ன செய்வார்னு தெரியல. ஏன்னா ஒரு நேரத்தில் 2 பிரதான எதிரியை சந்திக்க முடியாது, சமாளிக்க முடியாது. விஜய்க்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் திமுக தலைமையில ஒரு கூட்டணி, இன்னொரு பக்கம் பிஜேபி அதிமுக கூட்டணி, 2 விசுரூபம் எடுத்து நிற்குது. 2 பக்கத்துலையும் இவங்க கிட்டையும் கவர்மெண்ட், அவங்க கிட்டையும் கவர்மெண்ட், இவங்க கிட்டையும் போனா அவங்க கிட்டையும் போனா, இவங்க கிட்டையும் மீடியா கண்ட்ரோல், அவங்க கிட்டையும் மீடியா கண்ட்ரோல். இவ்வளவு இருக்கும் பொழுது 2 ராட்சசர்களை ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியாது. அப்ப ஏதாவது ஒரு பக்கம் ஒரு சாஞ்சு தான் ஆகணும். அவருக்கான வாய்ப்பு என்பது அவர் அவ்வளவு சுலபமா அவர் தனித்து போவது என்ற முடிவில் உறுதியா இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவர் உறுதியாக இருக்கத்தான் பார்ப்பார், நான் அதை மறுக்கல. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த கூட்டணி ஒரே கூட்டணிக்கு தான் அவர் போக முடியும், அதிமுக பாஜக கூட்டணி. அப்படி போறாருன்னா அது ரொம்ப ரொம்ப டஃப் டிசிஷனா இருக்கும். போவதற்கு வாய்ப்பு குறைவுன்னு நான் இன்னமும் நம்புறேன்.